ஹalleluya, குட் மார்னிங். விடிஞ்சிருச்சுங்க. எழுந்துட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா தூங்கி எழுந்திருக்கீங்களா? ஆரோக்கியத்தோடும் ஆனந்தத்தோடும் எழுந்து ஆண்டவரை துதிக்கிறீர்களா? வாங்க, ஏதோ சில கவலைகள், வேதனைகள், பாடுகள், வருத்தங்கள் நம்முடைய இருதயத்திலே வருத்தி கொண்டிருந்தாலும், அல்லது நேற்றைய விஷயங்கள் ஏதோ ஞாபகத்துக்கு வந்து கலவரப்படுத்தி கொண்டிருந்தாலும், ஆண்டவரிடத்திலே நாம் சொல்லும்போது, ஆண்டவருடைய பாதத்திலே அவருடைய சன்னதியில் இருக்கும்போது பெரிய விடுதலை கிடைக்கும், ஆறுதலை பெற்றுக்கொள்வோம் இல்லையா? வாங்க ஜெபிக்கலாம். பரிசுத்தமும் அன்புமுள்ள பிதாவே, எங்கு பார்த்தாலும் பெரிய கலவரங்கள் தான். இப்படிப்பட்ட உலகத்திலே உம்முடைய சன்னதியில் தான் எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது, உம்முடைய நாமத்திலே விடுதலை இருக்கிறது என்று உணர்ந்து உம்முடைய பாதத்தை பற்றி கொள்ளுகிற போது எங்களை தரிசித்து, எங்களை ஆதரித்து இந்த செய்தியின் மூலமாக பேச வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லோருக்கும் மனப்பூர்வமான வணக்கம். உங்களில் எத்தனை பேர் டிவி வாயிலாகவும் மற்றும் சோசியல் மீடியா மூலமாகவும் நம்மோடு இணைந்து தேவ செய்தியை கேட்டு வருகிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் தொடர்ந்து அனுப்புகிற உங்களுடைய வாட்ஸ்அப் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுகிறோம், நாங்கள் நன்மையை பெற்றுக்கொள்கிறோம் என்று நீங்கள் அனுப்புகிற சாட்சிகளை கவனித்து ஆண்டவரை நான் துதிக்கின்றேன். தேவனுடைய கிருபையினாலே எத்தனை ஆண்டுகளாக இந்த ஊழியம் தொடர்ந்து நடந்து கொண்டு வருகிறது. அதாவது இந்த லாக்டவுன் காலத்தை தொடர்ந்து சோசியல் மீடியா மூலமாகத்தான் அதிக ஊழியங்களை செய்து கொண்டிருந்தோம். அநேக இடங்களுக்கு போக முடியவில்லை, ஆனால் இப்பொழுது செல்கிறோம். அநேக இடங்களுக்கு சென்று வர தேவன் கிருபை செய்கிறார். ஆண்டவருக்கு சித்தமானால் வரும் நாட்களிலே நம்முடைய தேசத்தின் அநேக பகுதிகளுக்கு சென்று ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சமூகத்திலே நாங்கள் காத்திருக்கிறோம், ஜெபித்து வருகிறோம். நீங்களும் தொடர்ந்து ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள், இன்றைய தியானத்திற்குள்ளே சென்று விடலாம். யோபுவின் புத்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கின்றேன். இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆகையால் கவனிக்கணும், ஆகையால் சர்வ வல்லவருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதிரும். தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆனா பாருங்க, நாம் யாரையாவது கண்டிக்கிறோம் என்றால் அல்லது திருத்துவதற்கு முயற்சி செய்கிறோம் என்றால் அதற்கு காரணம் என்ன? நாம் அவர்களை நேசிப்பதனால்தான். தகப்பன் தான் நேசிக்கிற பிள்ளையை சிட்சிக்கிறது போல தேவன் தாம் நேசிக்கிறவர்களையும் கூட கண்டிக்கிறதற்கும் தண்டிக்கிறதற்கும் விரும்புகிறார். என்னுடைய கண்டிப்பை கேட்டு திருந்துங்கள், நீங்கள் வளருவீர்கள், நீங்கள் தீங்குக்கு விலக்கி காக்கப்படுவீர்கள் என்று எத்தனையோ இடங்களில் வேதம் நம்மை அறிவுறுத்துகிறது. தேவனுடைய வார்த்தை நம்மை எச்சரிக்கிறதற்கும், நமக்கு புத்தி சொல்லுகிறதற்கும், தவறுகளை திருத்துகிறதற்கும், கண்டிக்கிறதற்கும் நிச்சயமாக உபயோககரமாக, பிரயோஜனகரமாக இருக்கிறது. என்னால் பரிசுத்த ஆவியினாலே எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகள் நம்முடைய நிலையை நாம் உணர்ந்து கொள்ளும்படியாக, நம்முடைய தவறுகளை நாம் சரி செய்து கொள்கிற வகையிலே நமக்கு நிச்சயமாய் உதவுகின்றது. தேவன் தம்முடைய வார்த்தையினாலே கண்டிக்கிறார், தம்முடைய ஊழியக்காரர் மூலமாய் கண்டிக்கிறார். அதேபோல சில வேளைகளில் உங்கள் மனசாட்சியின் மூலமாக கூட உங்களை கண்டிக்கிறார். நீங்கள் தேவனுடைய கோபத்தை அல்லது அவருடைய உக்கிரத்தை உங்களை சுற்றி நடக்கிற சூழல்கள் மூலமாக கூட தெரிந்து கொள்ள முடியும். இது தேவனால் வருகிறது என்றால் அதற்கு காரணம் தேவன் நல்லவர் அல்ல, தேவன் கொடூரமானவர், அல்லது தேவன் கடினமான இருதயம் உள்ளவர், அல்லது தயையற்றவர் என்று யோசிக்கின்ற சிலர் தேவன் எங்கே இருக்கிறார் என்று சொல்லுவதைப் போல கூட இன்னும் கடின இருதயத்தோடு கூட இருக்கிறார்கள். ஆனால் அந்த கண்டிப்பை உணர்ந்து திரும்பினால், தேவன் பட்சமா திருத்திக் கொண்டால் பெரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய அன்பை நாடுகிறவர்கள் தேவனுடைய கண்டிப்பையும் நாம் தப்பு செய்கிற போது, வழி தப்பி போகிற போது, அவரை விட்டு விலகி போகிற போது சில வேளைகளை கீழ்ப்படியாமைக்கு ஆளாகி விடுகிறோம். அப்படி இல்லாமல் அவருடைய சிட்சையை கூட நேசிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் காயப்படுத்தி காயங்கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. அதுதான் ஆண்டவருக்குள் இருக்கிற மகத்துவம். அவர் காயங்களை உண்டாக்கினாலும்
இந்த காயங்களை கட்டுகிறவரும் அவரே. அந்த காயங்களை அவருடைய கரத்தை கொண்டு ஆற்றுகிறார். சில நேரங்களில் தாய்மார் அல்லது தகப்பன்மார் பிள்ளைகளை கண்டிக்கிறதற்காக கையோங்கும் போது கொஞ்சம் கெட்டியா அடிச்சிட்டோன்னா அதை தாங்க முடியாம பிள்ளைகள் அழுகிற போது உடனே அந்த தந்தையோ அல்லது தாயோ பிள்ளைகளை அரவணைத்து அவர்களை முத்தமிட்டு சாரிமா சாரிப்பா என்று அவர்கள் இன்னும் கெட்டியாய் அரவணைத்து கொண்டு, ஓஹோ இந்த அளவை விட அதிகமாக கண்டிச்சா பிள்ளையால தாங்க முடியாது என்று உணர்ந்து அதற்கு பிறகு மென்மையா நடந்துக்குவாங்க. அப்படி இருக்கும்போது அதை விட அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவானவர் நம்மை கண்டிக்கிறது என்பது நம்மை நல்வழிப்படுத்தத்தானே தவிர நாம் அழ வேண்டும் என்பதற்காக அல்ல, பாடுபட வேண்டுமென்றோ நஷ்டமடைய வேண்டுமென்றோ அல்ல. யார் இப்படி தேவனை புரிந்து கொள்கிறார்களோ, அவருடைய அன்பை உணர்ந்து கொள்ளுகிறார்களோ, அப்படி இல்லாமல் என்னையே கண்டிக்கிறாரே, எனக்கே சோதனைகள் வருகிறது, என்னையே பாடுபடுத்துகிறாரே, எனக்கே ஏன் இவ்வளவு சோதனைகள், இவ்வளவு பரீட்சைகள் எனக்கு மாத்திரம் ஏன் என்ற யோசனை வருமென்றால் அதற்கான பதில், அவர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். உன்னை எல்லோரை காட்டிலும் அதிகமாய் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்னும் ஒரு உன்னத ஸ்தானத்திற்கு, ஹையர் லெவலுக்கு உங்களை உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மட்டுமல்ல, நாம் ஏதாவது தப்பு செய்யும் போது ஆபத்துகளுக்குள்ள மாட்டிக்கும். ஆண்டவர் அணை போடாவிட்டால் வேகமா ஓடுறவங்க முன்னால குடி இருக்குதுன்னு பார்க்காம ஓடிக்கொண்டிருக்கிற பிள்ளைய தந்தை வேகமாக காப்பாற்ற முயலும் போது தந்தையின் கையை உதறி தள்ளினார். ஆனா தந்தை பிள்ளை ஆபத்திலிருந்து காக்கத்தான் அப்படி பண்றாரு. அதே போலதான் சில நேரங்களில் நம்மை தேவன் எச்சரிக்கிறார், கண்டிக்கிறார், தடுக்கிறார். நிறைய பேர் நாட்கள்ல தேவனாலே கண்டிக்கப்படுவதை, தண்டிக்கப்படுவதை அவர்கள் விரும்புவதில்லை. அதனால்தான் அவருடைய அன்பை, அவர் செய்கிற அற்புதங்களை, அவர் தருகிற ஆறுதலை கூட அவர்களால் பெற முடியாமல் போகிறது. அவரே காயப்படுத்தி அவரே காயங்களை கட்டுகிறார். கவனிங்க, அதோட அவருடைய கையே நம்மை ஆற்றுகிறது. 19ஆம் வசனம், 6 இக்கட்டுகளுக்கு உம்மை நீங்களாக்குவார், 7ஆவதிலும் பொல்லாப்பு உம்மை தொடாது. எத்தனை பாடுகள் வந்தாலும் அவர் உன்னை மீட்டுக் கொள்ளுவார். இந்த தீங்கு உனக்கு வராதபடி காத்துக்கொள்வார். தொடர்ந்து பஞ்ச காலத்திலே அவர் உம்மை மரணத்துக்கும் யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும் விலக்கி மீட்பார். அதாவது பஞ்ச காலத்தில் கவனிங்க, மரணத்துக்கும் யுத்த காலத்திலும் எவ்வளவு பயங்கரமான யுத்தங்கள் தேசத்துக்கு தேசம் நடக்கிறது என்று கவனிக்கிறோம் அல்லவா? அந்த யுத்தங்களிலே எத்தனையோ பேர், சாமானிய மனிதர்கள் கூட மரணத்துக்கு ஆட்படுவதை நாம் பார்க்கின்றோம் அல்லவா? சமீப காலமா நாம் அநேக நியூஸஸ் கேட்கிறோம் அல்லவா? யுக்ரைன்ல, ரஷ்யாவில் எவ்வளவு பயங்கரமான யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆயிரக்கணக்கானோர் மரிக்கின்றார்களே. உயிர் தப்பி பிழைக்கிறவர்களுடைய கண்களுக்கு முன்பாக அவர்கள் வீடுகளெல்லாம் தரைமட்டமாகிறது, தகர்க்கப்படுகிறது, பிள்ளைகளெல்லாம் மரிக்கிறார்கள், குடும்பத்தாரெல்லாம் மரித்து போகிறார்கள். ஆண்கள் கூட தாங்க முடியாமல் பயங்கரமாய் அழுவதை நாம் பார்க்கிறோமே, கதறி அழுகிறார்களே. எவ்வளவு பாடுகள் இந்த மனிதன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். யுத்த பயம் ஒரு பக்கத்துல, வியாதிகள் மறுபக்கத்துல, பொருளாதார சீரழிவு இன்னொரு பக்கத்துல, இயற்கை பேரிடர்கள் இன்னொரு பக்கத்துல, பூகம்பங்கள் உண்டாகும். வேதம் சொல்லுது, பூகம்பம் வரும்போதெல்லாம் நம்ம ஞாபகத்துக்கு வரணும், ஆண்டவருடைய வருகை சமீபமா இருக்கிறது என்பது. இந்த பூகம்பத்தினாலே எத்தனையோ இடங்கள், எத்தனையோ பேர் தவிக்கின்றார்களே, நஷ்டத்துக்கு ஆளாகிறார்கள், சிரமப்படுகிறார்கள், மரணிக்கிறார்கள். ஆனால் நீ ஆண்டவரை விசுவாசிப்பா என்றால், அவருடைய திருத்தங்களை ஏற்றுக்கொள்வா என்றால், கவனி, எந்த மனிதனும் எந்த மனிதனுக்கும் உதவி செய்யாத சூழ்நிலையிலும் கூட ஆண்டவரே என்று கூப்பிட்டால் அந்த மரணத்திலிருந்து அவர் நம்மை தப்புவிப்பார். யுத்த காலத்தில் பட்டயத்தின் வெட்டுக்கும் விலக்கி மீட்பார். அதேபோல 21ஆம் வசனத்தில், நாவின் சவுக்குக்கும் மறைக்கப்படுவீர். நாவின் சவுக்குக்கு அவர் விலக்கி காப்பாரா. இன்னைக்கு நிறைய பேருக்கு வேதனை என்பது தடியினாலே அல்லது கத்தியினாலே வைத்து தாக்குவது அல்ல, நாவு என்ற ஆயுதத்தினாலே, கத்தியினால் குத்தி கிழிப்பதை போன்ற வார்த்தைகளை பேசுவதனாலே, அந்த வார்த்தைகளினாலே மனிதர்களை இம்சிக்கிற அதிகம் பேரை நாம் பார்க்கிறோம்.
அவமானப்படுத்துகின்ற வார்த்தைகள், அருவருப்பான வார்த்தைகள், இன்னும் அநேக கெட்ட வார்த்தைகள். எத்தனையோ ஆண்கள் இன்று தங்கள் மனைவியை வார்த்தைகளினாலே துக்கப்படுத்துவது, அதேபோல மனைவிமார் கணவன்மாரை துக்கப்படுத்துவது, பிள்ளைகள் வார்த்தையினால் பெற்றோரை காயப்படுத்துவது, தேவனை தூஷிப்பது எல்லாத்தையும் பார்க்கிறோம். எவ்வளவா அவருடைய இருதயம் காயப்படும் என்பதை நாம் உணர வேண்டும். இது ரொம்ப பயங்கரமான காரியம். சரீர பிரகாரமான காயம்னா கொஞ்ச நாளைக்கு அது அப்படி இருக்கும், அதை நாம தாங்கிக் கொள்ள முடியும். ஆனால் வார்த்தையினாலே உண்டாகிற வேதனை இருதயத்தில் பயங்கரமான ஒரு சோர்வுக்கு, வேதனைக்கு, விரக்தியான வாழ்க்கைக்கு தள்ளிவிடும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னிடத்தில் விசுவாசித்தால், என்னுடைய சிட்சியை நேசித்தால், என் கண்டிப்பை ஏற்று திருந்திவிட்டால், உனக்கு எந்த விதமான பஞ்சம் வராதபடி, மரணம் வராதபடி, யுத்தத்திலே காயங்கள் உண்டாகாதபடி, இன்னும் சொல்ல போனா நாவினால் உண்டாகிற அந்த வலி வேதனை கூட உனக்கு இல்லாதபடி காத்துக்கொள்ளுவார். பாழாக்குதல் வரும்போதும் நீ பயப்படாமல் இருப்பாய். பாழாக்குதல். இந்த கடைசி காலத்தில் இதுபோன்ற அநேக அபாயகரமான நிகழ்வுகள். எத்தனையோ பேர் நாட்களிலே ஒரு உறுதியற்ற நிலைமையில் இருக்கிறார்கள். இன்னும் எத்தனையோ பேர் இது போன்ற சூழ்நிலைகளிலும் கூட தேவனின் பட்சமாய் திரும்பாமலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது நரகத்தை நோக்கி இழுத்துக்கொண்டு போய்விடும். அதை பார்க்கிற போது நம்முடைய சிருஷ்டி கர்த்தரை நாம் நினைவு கூற வேண்டும். ஆண்டவருடைய கிருபையால் என்னை பாதுகாத்து வருகிறதற்காக நன்றி ராஜா என்று அவருக்குள் நாம் மகிழ வேண்டும். நம்முடைய கண்களுக்கு முன்பாகவே இது போன்ற வெள்ளங்களை பார்க்கிற போது, பாழாகுதலை பார்க்கிற போது, மரணங்களை கவனிக்கிற போது தேவனுடைய சன்னதியிலே விண்ணப்பம் செய்கிறதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமாம், இன்று அநேக இடங்களில் நடக்கிறது, நாளை இங்கும் நடக்கலாம். நாம் எந்த தேசத்தாராக இருந்தாலும், எங்கே இருந்தாலும் கேரண்டி இல்லைங்க. ஒரு பாடு இல்லைன்னா மற்றொரு பாடு. எத்தனையோ இயற்கை பேரிடர்கள், அதே போல இந்த கடந்த கால கொரோனா பிரச்சனையினால எவ்வளவு காரியங்கள், இன்னும் அந்த தாக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் இருமல், தும்மல், எங்கு பார்த்தாலும் ஃபீவர், சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு எல்லோருமே சஃபர் ஆகுவதை பார்க்கிறோம். இந்த தாக்கம் உலகத்திலே இன்னும் இருந்து கொண்டேதானே இருக்கின்றது. இன்னொரு பக்கத்திலே அநேக யுத்தத்தின் தாக்கம் எவ்வளவு காலமாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இல்லையா? ரஷ்யா யுக்ரைன் யுத்தம். எத்தனை பேர் மரித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தேசத்திலே வீரர்கள் மாத்திரமல்ல, சிவிலியன்ஸும் கூட, சாமானிய மனிதர்களும் கூட மரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்ளுகிறதை நாம் பார்க்கின்றோம். யுத்தத்தை குறித்த சங்கதிகளை கேள்விப்படுவீர்கள். பூகம்பங்கள் உண்டாகும், தேசத்துக்கு எதிராக தேசங்கள் எழும்பும், மனிதன் சக மனிதனுக்கு துரோகம் இழைப்பான், மனிதன் மனிதனையே எதிர்த்து நிற்பான், பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் இருப்பார்கள், கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்வார்கள். தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறிக்கிட்டே இருக்கே. இப்படிப்பட்ட பயங்கரமான சூழ்நிலையிலும் கூட நீ பாதுகாப்போடு இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய கண்டித்தலை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை தரம் கண்டித்தாலும் மனம் திரும்பாமல் இருக்கிறவர்கள் சடுதியிலே நாசமடைவார்கள் என்றும் கூட வேதவசனம் சொல்கிறதே. எத்தனை தரம் சோதோம் குமோராவை தேவன் கண்டித்துக் கொண்டே இருந்தார். தேவன் எத்தனையோ தடவை இந்த கடைசி நாட்களிலே தேவனுடைய வருகையை குறித்த எச்சரிக்கைகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனாலும் இன்னும் உன் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டே இருந்தார். இன்னும் தேவனிடத்திலே விசுவாசம் வைக்காத போது சடுதியிலே தேவனுடைய கோபம் என்பது இறங்கி வரும். பிரளயம், பாழாக்குதல் நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லையா? பெரிய விபத்துகள் அடுத்த நொடிப்பொழுதை கூட நினைக்க முடியாமல் பூகம்பங்கள் வருகின்றன, வெள்ளம் வருகின்றது. கவனிங்க, இந்த தண்ணீருக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு பார்க்கிறோம். பூகம்பம் வந்தா ஒரு தடவை 7.9 ரிக்டர் அளவு அப்படிலாம் வரும்போது கொஞ்சம் இன்னும் அதிகமாச்சுன்னா பில்டிங் எல்லாம் அப்படியே அசைய ஆரம்பிச்சிடும். அப்படியே விழுந்தெல்லாம் நாசமாகி போகுது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனுக்கு முன்பு நாம் நன்றி இதயத்தோடு வாழ வேண்டும் அல்லவா? பயத்தோடும் பக்தியோடும் அவருக்கு முன் வாழ வேண்டும் அல்லவா? நம்முடைய மனம் போன போக்கிலே வாழ்ந்து தேவனுடைய வார்த்தையை கேளாவிட்டால் கட்டாயமாக பூகம்பம், பேரிடர் என்று அநேக காரியங்களிலே சிக்கிக்கொள்ளுவோம். இந்த காலை வேளையிலே தேவனிடத்திலே பயபக்தியோடு இருக்க பழகலாம்.
இவ்வளவு உபத்திரவங்களுக்கு மத்தியில், பிரளயங்களுக்கு மத்தியில், யுத்தங்களுக்கு மத்தியில் ஆண்டவரே என்னை காப்பாற்றி வருகிறீர். ஜீவனுள்ளோர் லிஸ்ட்ல வச்சிருக்கிறீர். நன்றி ராஜா. உம்முடைய வாக்கியங்களின் அடிப்படையிலே, உம்முடைய வார்த்தையின் அடிப்படையிலே நான் வாழ்வேன். உம்முடைய சட்டைகளுக்குள்ள என்னை மறைச்சுக் கொள்ளுங்க. வாய் வார்த்தைகளினால் வருகிற வலி கூட எனக்கு வராதபடி என்னை காத்துக்கொள்ளுங்கப்பா என்று ஆண்டவரிடத்தில் கேட்கலாம், ஜெபிக்கலாம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, உம்முடைய கண்டிப்புகள் எங்களுக்கு நன்மை உள்ளது, உம்முடைய எச்சரிக்கை எங்களுக்கு எவ்வளவோ பிரயோஜனம் உள்ளவைகள் என்பதை நாங்கள் நினைவு கூறுகிறதற்கும், சூழ்நிலைகள் மூலமாக, இயற்கையின் மூலமாக, உம்முடைய வார்த்தைகள் மூலமாக நீர் எங்களை எச்சரிக்கிற போது எங்களை திருத்திக் கொள்வதற்கு, உமக்கு கீழ்ப்படிவதற்கு, எத்தனை தரம் கண்டித்தாலும் கீழ்ப்படியாதவர்களாய் இருக்காமல் ஆண்டவரே, சடுதியிலே மரணத்துக்கு இலக்காகிறவர்களாக நாங்கள் இல்லாதபடி ஒவ்வொரு நாளும் பொழுதும் உமக்கு செவிசாய்த்து, அதேபோல உம்முடைய சிக்ஷையை கூட நாங்கள் அன்போடு கூட ஏற்றுக்கொண்டு அவைகளெல்லாம் அங்கீகரித்து எங்களை நாங்கள் திருத்திக் கொண்டு உமக்கு பிரியமானவர்களாய் வாழ்வதற்கு, எங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் எங்களுக்கு சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியின் அந்யோன்ய ஐக்கியமும், சந்தோஷமும், சமாதானமும் அனுதின தியானத்தில் ஒருமனப்பட்டிருக்கிற எல்லோரோடும் இன்னும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப தேவைகளை 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள். உங்கள் பட்சமாய் ஜெபிக்கிறதற்கு நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கிறோம். தயவு செஞ்சு ஃபோன் பண்ணாதீங்க, எடுக்கலேன்னு வருத்தப்படாதீங்க. நீங்கள் ஒருவேளை வெளிநாடுகளில் இருந்தால் 9100100888 என்ற நம்பருக்கு உங்கள் ஜெப தேவைகளை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வையுங்கள். நீங்களும் ஜெபிக்க வேண்டும், அப்பொழுதே ஆண்டவர் அற்புத காரியங்களை செய்வார். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், நம்முடைய டிவி ஊழியங்கள், சோசியல் மீடியா ஊழியங்கள் மற்றும் ஆங்காங்கே நடக்கிற எழுப்புதல் கூட்டங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். தேவனுக்கு சித்தமானால் நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் மீண்டும் நாம் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்கள் யாவருக்கும் துணையாயிருப்பதாக. ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம். பெங்களூரு மற்றும் பெங்களூரை சுற்றி இருக்கிற பகுதிகளில் இருக்கிறவர்களுக்கு ஒரு நற்செய்தி. தினந்தோறும் கல்வரி பிரதித்வனி சோசியல் மீடியா மூலமாக தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்களுக்கு, கல்வரி தரிசனம் டிவி புரோகிராமை பார்க்கிறவர்களுக்கு மற்றும் கல்வரி பிரேமதாரா பார்வையாளர்களுக்காக பிரத்யேகமான ஒன் டே கெட் டுகெதரை பெங்களூரிலே இந்த மாதம் பிப்ரவரி 15 அன்று மதியம் 2 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும், மீண்டும் 6 மணியிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் 2 செஷன்ஸாக ஏற்பாடு செய்திருக்கிறோம். இது ஹாலிடேயாக இல்லாவிட்டாலும் கூட நீங்கள் எல்லோரும் வருவீர்கள் என்று நாம் எல்லோரும் சேர்ந்து தேவன் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி அவரை துதிக்கிறதற்கு, உங்களை முகமுகமாய் பார்த்து உங்களுக்காக ஜெபிக்கிறதற்கும் மிகுந்த ஜெபத்தோடு கூட நாங்கள் பெங்களூருக்கு வருகிறோம். நீங்களும் வாருங்கள், பங்கு கொள்ளுங்கள், தேவாசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். முகவரியை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். குண்டுராவ் ஆடிட்டோரியம், நியர் மந்திரி மஹால், சேஷாத்ரிபுரம், பெங்களூரு. இன்னும் மேலதிக தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்புங்கள், அல்லது 8939393939 என்ற நம்பருக்கு கால் செய்து விவரங்களை அறிந்து கொள்ளுங்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், மதியம் 2 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும், மீண்டும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் பெங்களூரில் இருக்கிற குண்டுராவ் ஸ்டேடியத்தில் ஒன் டே கெட் டுகெதரை உங்களுக்காக ஏற்பாடு செய்திருக்கிறோம். வாருங்கள், பங்கு பெறுங்கள், தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்லுங்கள்.